காலையில் சுடு தண்ணி தாங்க ஒரு 1 லிட்டர் குடித்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 10 மணிக்கா ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர், ஓகேவா? ஸோ பிளாக் காஃபி வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்து பேசிகிட்டே குடிச்சிட்டு இருந்தோமா. ஸோ அவர் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட பேசிகிட்டே சிரிச்சுட்டே அந்த ஒரு கப் காஃபியை வந்து குடித்து முடிச்சிட்டேன். அதில் சுகரும் கிடையாது, மில்க்கும் கிடையாது. பட் குடித்து பழகணும் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் சமைச்சு முடித்தேன். ஸோ இன்றைக்கான லன்ச்சு ஆக்சுவலி 1 டே 1 மீல் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? சாதம் சூடாக. இந்த சாதம் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ என் பொண்ணுக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும், ஓகே? கேரட், வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து 2 முட்டை என் பொண்ணுக்கு, 2 முட்டை எங்கள் வீட்டுக்காரருக்கு, 4 முட்டை எனக்கு. 3 முட்டை முழு முட்டையாக சாப்பிடுவேன், 1 முட்டை வெள்ளைக்கரு சாப்பிடுவேன், ஓகேயா? அப்புறம் ஆல்ரெடி பச்சை பயிறு வந்து முளை கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் எடுத்துப்பேன். இந்த மலைக்கு நல்ல சூடாக கொஞ்சம் காரமாக வச்ச சிக்கன் குழம்பு. ஸோ அதுலேருந்து ஆவி பறந்து அந்த கேமராவோட லென்ஸை வந்து இது பண்ணுது. அதனால் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது, அவ்வளோதாங்க. ஸோ லஞ்செல்லாம் முடித்து 1 ஹவர் ஆச்சு இதெல்லாம் எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன். நான் சமைச்சு முடித்த டைம் பார்த்திங்கன்னா 11:30. ஆனால் நான் சாப்பிட்ட உட்காந்த டைம் பார்த்திங்கன்னா 3 மணி. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன். நீங்கள் முட்டை எடுத்திங்கன்னா சிக்கன் எடுக்க வேண்டாம், சிக்கன் எடுத்தால் முட்டை எடுக்க வேண்டாம். பட் இன்றைக்கி வந்து நான் 2மே எடுத்துக்கிட்டேன். பட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஓகேவா? பாய்.